ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் காலனி பகுதியில் இன்று இறகுப்பந்து மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். இந்த பகுதி நீண்ட காலமாக புதர் மண்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த பகுதி கிட்டத்தட்ட 15 வருடங்களாக. இதை கண்டறிந்து மாநகராட்சியினுடைய அனுமதியோடு இந்த பகுதி மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே, குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ற மாதிரி இந்த இறகு பந்தாட்ட மைதானம் என்பது பார்க்கும் சேர்த்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால இதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மரக்கன்றுகள் எல்லாம் நட்டு கொடுத்திருக்கிறோம். இந்த பார்க் என்பது கூடவே விளையாட்டு இடமும் சேர்ந்திருப்பதால் இது இந்த பகுதியினுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் உதவி செய்யும். இவை இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் தொடங்க இருக்கிறோம். அதாவது இன்று பெய்யக்கூடிய பெருமழை, புயல், இவை எல்லாமே நம்ம சொல்றோம் குளோபல் வார்மிங்னால, புவி வெப்பமயத்தால நடக்குது அப்படின்னு. ஆனா இதுக்காக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எப்படி நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குறைப்பது, இந்த கார்பன் நியூட்ராலிட்டி, நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலா ஆக்சிஜனை எப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி தருவது அப்படிங்கறதா கார்பன் சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்பன் சமநிலை அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பாக நாம் இதை மாற்ற வேண்டும். கார்பன் சமநிலை அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை நோக்கி இன்று உலக நாடுகளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவும் அதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருக்கு, எங்களால் அதை குறைக்க முடியுங்கிறத சொல்லி அதற்காக அரசாங்கத்திலே கூட கொள்கை முடிவுகள் எல்லாம் இன்று கூட மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலக்கரி எரிப்பதிலிருந்து மரபுசாரா எரிசக்திக்காக நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவது, சூரிய ஒளி சக்தியை அதிகமாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் இல்லாம நம்ம தூய்மையான எரிசக்தியை நோக்கி எப்படி செல்வது அப்படிங்கறதுக்காக அரசாங்கமும் முயற்சி செய்கிறது. நாம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுக்காக முயற்சி செய்வதற்காக சட்டமன்ற தொகுதி